தனி மனித மாற்றமில்லாமல் சமுதாய மாற்றம் ஏற்படாது. இந்த சமுதாயத்தை சீர்தூக்கி வழிநடத்துவதில் இளம் தலைமுறையினரின் பங்குதான் அளப்பரியதாக இருக்க வேண்டும் என்பதை பறைசாற்றும் விதமாக 2018 நண்பர்கள் தினத்தில் துவங்கி கடந்த வருடங்களாக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பாரம்பரிய மரக்கன்றுகளை நடுவது, அவற்றை பராமரித்து பாதுகாப்பது, நமது பண்பாட்டின் அரணாக இருக்கும் கோயில்களை பராமரித்து உழவார பணி செய்வது, ஆதிசிவனார் செந்தமிழ் மொழியில் வழங்கிய மந்திரங்கள் கூறி வழிபாடு நடத்திடுவது, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற வாசகத்திற்கு இணங்க கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் விதமாக நீர் மோர் வழங்குவது, நெகிழியால் பிளாஸ்டிக்கால் எதிர்கால சந்ததிகளின் எதிர்காலமே கேள்விக்குள்ளாவதை கேள்விக்குட்படுத்தி பள்ளி மாணவிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, நமது பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் விதமாக சிலம்பம், யோகாசனம், இசை வாத்திய பயிற்சி வழங்குவது போன்ற சமுதாய பணியை எங்களது குருதேவர் அன்பு சித்தர் அவர்களின் அறிவார்ந்த அருள் உரைகளின் மூலம் ஈர்க்கப்பட்டு சித்தர்கூடம் பரம்பை களப்பணி நண்பர்கள் என்ற அமைப்பின் மூலமும் 2011ஆம் ஆண்டிலிருந்து சித்தர்கூடம் சார்பாக நம் குழந்தைகள் இல்லத்தையும் சமத்துவ சகோதரத்துவ கூற்றவுடன் ஒரு வளமான சமுதாயம் அமைய எதிர்கால தலைமுறைகளை உருவாக்கும் பணியை செய்து வருகிறோம். இப்பணியில் எங்களுடன் இணைந்து பயணிக்கும் மாணவி செல்வங்களை விருது வழங்கி பெருமைப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது சித்தர்கூடம்.